டூம்ஸ்டே படத்தோட செகண்ட் ட்ரெய்லரை மார்வல் டாக்டர் டூம் ஃபர்ஸ்ட் லுக் அப்படிங்கிற டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர் டூமை ஃபோக்கஸ் பண்ண ட்ரெய்லர் தாங்க. இந்த ட்ரெய்லர் ஆல்ரெடி சாண்டியாகோ காமிக்கன்ல போட்டு காமிக்கப்பட்ட அதே ட்ரெய்லர் தாங்க. இந்த ட்ரெய்லர்ல சில முக்கியமான விஷயங்கள் நான் கவனிச்சேன், அதை பத்தி மட்டும் பேசுறேன். ட்ரெய்லர்ல டாக்டர் டூம் தோரை அட்டாக் பண்ண ஒரு கிரீன் கலர் பவரை பயன்படுத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கடைசியில சென்டினல்ஸை எழுப்பவும் அதே பவர் தான் பயன்படுத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ட்ரெய்லரோட ஆரம்பத்துல டாக்டர் டூம் த்ரோன்ல மாசா உட்காந்துருப்பாரு இல்லைங்களா, அந்த இடத்துல கூட நிறைய கிரீன் கலர் ரிவர் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும். இதை வச்சு பார்க்கும்போது ஹியூ ரிமின்ஸோட கோட்டையில காட் ஆஃப் மல்டிவர்ஸா இருக்க லோக்கியோட பவர்ஸை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த தன்னுடைய கோட்டையை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு தோணுது. போன வீடியோல எக்ஸ்மென் காஸ்டிங் அப்டேட்ல ஆக்டர்ஸ் இந்தியன் நெகரேட்டிவ் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்சஷன் படம் நான் பார்த்திருக்கேன், அந்த அவங்க பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை, அதனாலதான். அது மட்டும் இல்லாம இந்த காஸ்டிங் அப்டேட்ல எக்ஸ்மென் லோகோவை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா காமிக் அக்யூரேட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம எல்லோ கலரும் யூஸ் பண்ணிருக்காங்க. பெரும்பாலான எக்ஸ்மென் சூட்ஸ்ல எல்லோ கலர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிருப்பாங்க. அது சைக்ளாப்ஸா இருந்தாலும் சரி, ஜீன் கிரேவா இருந்தாலும் சரி, ரோகா இருந்தாலும் சரி. மேபி அதனால மார்வல் இந்த எக்ஸ்மென் லோகோல எல்லோ கலரை பயன்படுத்திருக்காங்களோ அப்படின்னு தோணுதுங்க.